ஆளுநர் தன்னோட பணியை தொடங்கிட்டார். ஆப்வியஸ்லி இப்போ ஒரு ஆளுநரோட கவர்மெண்ட்டில் தான் கேர்டேக்கிங் கவர்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஆளுநர் பணியை பார்க்கறது அப்படின்னு ஒன்று புரிஞ்சுக்கலாம். அல்லது தமிழகம் ஆளுநர் ஆட்சியை நோக்கி கவர்னர் ஆட்சியை நோக்கி தான் போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு முன்பாக அதிமுகவுக்கு முன்னுள்ள சவால்கள், இப்போ இந்த ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஓகே, இவங்களுக்கு அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு இருக்க சவால்கள் என்ன? வாய்ப்பு இல்லை. மக்கள் திமுகவை எப்படி நிராகரித்திருக்கிறார்களோ அதே போன்று அதிமுகவையும் நிராகரித்திருக்கிறார்கள். அவ்வளோதான். அவங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது. அது பண்ணாங்கன்னா அது புறவாசல் வழியாக வருவது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எந்த கட்சி பண்ணாலுமே தாவேக்காவை தவிர. அதிமுகவுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியாகவே இருந்து பழக்கப்பட்ட ஒரு கட்சி. 5 வருடத்துக்கு மேல் எதிர்கட்சியாக இருந்த ஒரு சரித்திரம் அதிமுகவுக்கு கிடையாது. இந்த முறை எதிர்கட்சியும் இல்லை. இந்த முறை எதிர்கட்சியும் இல்லை. அவங்க 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 2024 12 தொகுதிகளில் பாஜக கூட்டணியால் 2வது இடத்திற்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். 7 தொகுதியில் டெபாசிட் இழந்தாங்க. 2 தொகுதியில் 4வது இடத்திற்கெல்லாம் அதிமுகவைக்கும் பின்னால் வந்தார்கள். இதெல்லாம் வரலாறு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்னன்னா, இப்போ அவங்களுக்கு இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஃபார் ஏடிஎம்கே. அவங்க கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி கட்சியினர் முன்னால் இருக்குது. இப்போ இந்த கட்சியை உயிர் பெற வைக்கணும்னா இந்த கட்சி எப்படியாவது ஒரு பவரில் இருக்கணும். அதுக்கு தான் எஸ்பி வேலுமணி, திரு சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் தாவேக்காவோட சேரலாமா அப்படிங்கிற எண்ணத்தை பண்ணுறாங்க. அதுதான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீங்கள் விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா தாவேக்கா ஆட்சி ஆளுங்கட்சி ஆகிடும், திமுக எதிர்கட்சி ஆகிடும். திமுகவுக்கு பின்னால் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வேண்டிய கட்டாயமும் அந்த ஒரு விஷயமும் அதிமுகவுக்கு ஏற்படும். இந்த ஆளுநர் ஆட்சி அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி இல்லை, இப்போ ஆளுநர் ஆட்சி இல்லை. இப்போ என்னன்னா, காப்பந்து அரசு இருக்கிறது. ஸோ ஆளுநர் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஆளுநரோட கண்ட்ரோல்ல தான் ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறது. கவர்னர்ஸ் ரூல் அப்படிங்கிறது ஃபார்முலா நீங்கள் கொண்டு வரணும். இல்ல, அதுக்கான பணிகளை அவர் தொடங்கிட்டாரா அப்படித்தான் நம்ம பார்க்கலாம். அது அவர் சட்டப்படி அவருக்குன்னு ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ அவர் டெய்லி ரொட்டீன் வேலை எல்லாம் இது ரொட்டீன் தான். என்னென்ன முக்கியமான வேலையை இப்போ +2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும். இல்லை, இப்போ நம்ம செய்தியாளர் சொன்னதை கவனிச்சிங்கன்னா தெரியும். டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் டெய்லி கேட்கிறாரு, தலைமைச் செயலர் டெய்லி போய் சந்திக்கிறாரு, டிஜிபி டெய்லி போய். அதெல்லாம் கரெக்ட். இது ரொட்டீனான வேலை தான். இப்போ என்னன்னா, அத்தியாவசிய விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் கிடக்கூடாது, அரசாங்கத்தில் வேலைகள் சரியாக போகணும், சம்பளம் சரியாக போகணும், இதெல்லாம் கவர்னர் பார்க்கணும். இன்னொன்று, இப்போ +2 ரிசல்ட் மாதிரி இதை கவர்மெண்ட்டில் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இது என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாமா இல்லையா. ஏன்னா கேட்குறதுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கு மந்திரி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கவர்னர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நாளைக்கு 10th ரிசல்ட்டும் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இப்போ நாளைக்கு எல்பிஜி தட்டுப்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கவர்னர் தான் பார்க்கணும். அவர் தான் டீல் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அதில் எந்த தவறும் கிடையாது. இதெல்லாம் ஆளுநருக்கு சட்டத்துக்குட்பட்டு செய்ய. ஒருவேளை இது ஸ்பெகுலேட்டிவாகவே கூட இருக்கட்டும், ஒருவேளை கவர்னர் ஆட்சி அப்படின்னா இவர் பொறுப்பு ஆளுநர் தான் இங்கே இருக்கவர், அப்போ மாற்றிடுவாங்க. ஒன்று இவரை போடுவாங்க, இல்லை புது ஆளுநரை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இவரை நம்ம பழைய கவர்னரையே கூட கூப்பிட்டு வரலாம். அங்கே இப்போ வேலை இல்லைல்ல, இப்போ தான் பதவியேற்பு வச்சிருக்காரு. அங்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அங்கே பிஜேபி கவர்மெண்ட் தானே, இனிமேல் அவருக்கு அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்தாலும் வந்துடலாம். இங்கே அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார்.